வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு ராகுகேது அச்சுக்கு வெளியே, ராகுகேது அச்சுக்கு உள்ளே என்ற முறையில் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ராகு கேது அச்சுக்கு வெளியே எவ்வாறு கிரகங்கள் இருக்கிறது, ராகுகேது அச்சுக்கு உள்ளே எவ்வாறு கிரகங்கள் இருக்கிறது, அந்த கிரகங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு வருகிறது என்பதனை பற்றி பார்க்க இருக்கிறோம். லக்னம் முதல் அனைத்து கிரகங்களும் 9 கிரகங்கள், இந்த கிரகங்கள் அனைத்துமே எவ்வாறு ஜாதகத்தில் உள்ளது என்பதனை பார்க்க வேண்டும். இங்கு லக்னம் அப்படிங்கக்கூடியது 1வது இடம், 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி என 12 ராசி கட்டங்களில் 9 அதிபதிகள். இதுல ராகுகேதாச்சுக்கு உள்ள, ராகுகேதாச்சுக்கு வெளியில அப்படிங்கக்கூடிய மெத்தடு. இதன் மூலமாக நம்ம என்ன பார்க்கலாம், ஜாதகத்தின் ஜாதகர் எந்த வகையில பாதிக்கப்பட்டிருக்காரு அல்லது ஜாதகருக்கு எந்த வகையான முறைகளில் எல்லாம் பாதிப்பு வருகிறது என்பதனை பார்த்து கூறலாம். ராகுகேது அச்சுக்கு உள்ளே அப்படிங்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, ராகு ஒரு இடத்துல நிற்பாரு, அதற்கு 180 டிகிரியில ராகு எங்க நிற்கிறாரோ அதற்கு 7வது கட்டத்தில் கேது இருப்பார். அப்ப ராகுகேது அச்சுக்கு உள்ள, ராகுகேது அச்சுக்கு வெளியில அப்படிங்கக்கூடியதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு எங்க இருக்காரோ அதுல இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படிங்கக்கூடிய கட்டத்தை வலதுபுறமாக எண்ணி வரணும். இங்க நம்ம ஒரு ஜாதகம் கொடுத்துருக்கோம். இந்த ஜாதகம் அப்படிங்கக்கூடியது மிதுன லக்னம். மிதுன லக்னத்துல சுக்கிரன், 2ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல குரு சந்திரன், 9ஆம் இடத்துல செவ்வாய் ராகு, 11ஆம் இடத்துல சூரியன் புதன் அப்படின்றது. இப்ப நம்ம ராகு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, கும்பத்துல இருக்கக்கூடிய ராகு, அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா செவ்வாய் இருக்கு, சூரியன், புதன், சுக்கிரன், சனி, கேது வந்துருது. அப்ப இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ராகு கட்டத்துக்கு, அதாவது ராகு கேது அச்சுக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப அச்சுக்குள்ள எத்தனை கிரகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செவ்வாய் 1, சூரியன் 2, புதன் 3, சுக்கிரன் 4, சனி 5 கிரகங்கள். அதாவது அதிகமான கிரகங்கள் அச்சுக்கு உள்ள இருக்கு. 2 கிரகங்கள் மட்டும் அச்சுக்கு வெளியில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது பார்த்தோம் அப்படின்னா குருவும் சந்திரனும். இந்த மையப்புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ராகு கேது மையப்புள்ளியில இந்த குருவும் சந்திரனும் அமைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேதுல இருந்து எண்ணும் போது 4வது கட்டத்துல இருக்கக்கூடியது, ராகுல இருந்து இடப்புறமாக எண்ணும் போது அது மையப்புள்ளி 4வது கட்டத்துல இருந்துச்சு அப்படின்னா ராகு கேதுக்கு மையப்புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப ஒவ்வொரு கிரகமும் ராகு கேதுக்கு அச்சுக்கு வெளியே இருக்கு, என்னென்ன கிரகங்கள் அச்சுக்கு வெளியில இருக்குதோ அதனுடைய பொறுத்து பாதிப்பு அப்படிங்கக்கூடியது உண்டு. ராகு கேதுவுக்கு அச்சுக்கு வெளியில இங்க குருவும் சந்திரனும் இருக்காரு. அப்ப குரு அப்படின்னு சொல்லி வரும்போது பொதுவாக ஒருவருக்கு உதவக்கூடிய குருநாதரை சொல்லலாம், குழந்தைகளை சொல்லலாம். அவருக்கு யாரெல்லாம் அறிவுரை சொல்றாங்களோ, அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மேனேஜர், சூப்பர்வைசர், அவங்களையும் குருநாதர்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்கதான் இவங்க, அதாவது ஒரு தொழிலாளர் இருக்காங்கன்னா தொழிலாளர்ல எப்படி வேலை செய்யணும், எந்த மாதிரியான வேலைகளை எந்தெந்த டைப்ல செய்யணும், அதுல இருக்கக்கூடிய நிறைகுறைகளை எல்லாமே சுட்டி காட்டக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப அச்சுக்கு வெளியில இங்க குரு இருக்காருன்னு சொல்றோம். குரு அப்படின்னம்னா பெரும்பணம். ஒரு ஜாதகர் இருக்காரு, அவருக்கு அச்சுக்கு வெளியில குரு இருக்காருன்னா எந்த விதமான பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஜாதகர் அல்லது இதே அமைப்பை கொண்ட, அதாவது ராகு கேது அச்சுக்கு வெளியில குரு இருக்கக்கூடிய ஒருவர் தொழில் செய்தார், ஆனால் அவர் பெரும் பணம் போட்டு தொழில் செய்து கொண்டிருப்பார். அப்படி இருக்கும்போது அந்த தொழிலில் அவருக்கு சில கஷ்ட நஷ்டங்கள் வரும், பணம் எங்கேயாவது போய் முடங்கிடும். அந்த மாதிரியான சூழ்நிலையில அவரால் அடுத்த கட்டத்துக்கு அவரால் நகர முடியாது. அதிகமாக பணங்களை வாங்கி அந்த தொழிலை நடத்திட்டே இருப்பாரு. இந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கக்கூடியதும் அச்சுக்கு வெளியில குரு இருந்தால் செய்யும். அப்ப இது குருங்கிறது குலதெய்வ சாமியும் குறிக்கும். அப்ப குலதெய்வம் கோயில் பக்கத்துல ஏதாவது சமாதி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கக்கூடியதையும் தருது. அதற்கு அடுத்தபடியா இந்த மாதிரி அச்சுக்கு வெளியில குரு இருந்தால் அவர்களுக்கு சரியான நல்ல குருநாதர் அப்படிங்கக்கூடியவர் கிடைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவருடைய குழந்தைகள் அப்படிங்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில பாதிப்புகளை தரும். குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குழந்தைகள் ஒரு பேச்சை கேட்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வரும். தாமதமான குழந்தை பிறப்பை தரலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு வரும். அப்ப இவங்க என்ன பண்ணலாம், இதுக்கு பரிகாரம் அப்படிங்கக்கூடியது, ராகு அச்சுக்கு வெளியில குரு இருக்கு. அப்ப அந்த பாதிப்புல நம்ம மீண்டு வருவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரியவர்களை, தனக்கு மூத்தவர்களை அவமதிக்க கூடாது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்களோ முடிந்த அளவுக்கு அவர்களுடைய சொல் பேச்சை அதிகமாக சரி என்று கேட்க வேண்டும். அதில் சில குறை நிறைகள் இருக்கலாம். அந்த குறை நிறைகளை ஆராய்ச்சி செய்து எவ்வாறு நாம் அதிலிருந்து
மீண்டு வர வேண்டும் என்பதை அவ்வப்போது ஆலோசனை செய்து கொள்ள வேண்டும். குழந்தைகளால பிரச்சனை இருக்கும், அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைகளால வரக்கூடிய பிரச்சனையை பொறுமையாக அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிறத சிந்தித்து செயல்படணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, வயிறு சம்பந்தப்பட்டமான பிரச்சனையும் உண்டு. ஏன்னா வயிறு அப்படிங்கக்கூடியதும் குரு பகவான் சுட்டி காட்டக்கூடிய ஒரு கிரகம். அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து சாப்பிட வேண்டும். வெளியில ஹோட்டல்ல போய் சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. இதை சரி, சில விஷயங்கள் நம்ம செய்யலாம், சில விஷயங்களை நம்மளால பொறுமையாக செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில இதுக்கு இன்னும் ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமையில சீரக தண்ணீரை கொதிக்க வச்சு குடிக்கலாம். அப்படி தொடர்ச்சியா 16 வாரங்கள் வியாழக்கிழமையில செய்யணும். ஏன் அப்படின்னா, குரு பகவானுடைய தசாபுத்தி 16 ஆண்டுகள். இவ்வாறு செய்யும்போது குரு பகவானால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்புண்டு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தியை வேண்டி வரலாம். இதுவும் ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னு சொல்றோம். இதுவே பாத்தீங்க அப்படின்னா, இங்க ராகு அச்சுக்கு வெளியில சந்திர பகவான் இருக்காரு. அப்ப சந்திரன் அப்படிங்கக்கூடியது என்ன, தாய் அப்படின்னு சொல்றோம். உடல் அப்படின்னு சொல்லலாம். மாற்றம், ஏமாற்றம், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது சந்திரன். நீர் நிலைகளை குறிக்கக்கூடியது சந்திரன். அப்ப நீர்தால பிரச்சனை இருக்கும். தாயாருக்கு பிரச்சனை உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த ஜாதகம் அப்படின்னு இருக்கு. இந்த ஜாதகருக்கு, அதாவது ஜாதகருடைய தாய்க்கு இங்க பிரச்சனை உண்டு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இவர் மாற்றம், சிலது அப்பப்ப மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த மாற்றத்தை இவர் மனதார ஏற்றுக்கணும். இந்த அச்சுக்கு வெளியில பாத்தீங்க அப்படின்னா, குருபகவான் அப்படிங்கிற ஒரு வக்ரமான நிலையில இருக்காரு. அப்ப இது எதுவானாலும் சரி, அதாவது இவருக்கு பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனை கொஞ்சம் கூடுதலான பிரச்சனையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல இருக்கு. சந்திரன் நீச்சமான நிலையில இங்க இருக்காரு. அப்ப தாய் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு சில அவமானங்களையும் தருகிறது. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது 4ஆம் இடம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 4ஆம் இடத்து அதிபதி எங்க போய் உட்காந்துருக்காரு, அவர் வாங்கின சாரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இவர் வெளியில ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, இவர் நீர்நிலைகளுக்கு செல்லும் போது முடிஞ்ச அளவுக்கு கவனமாக நீராடி வருவது மிக சிறப்பு. தனியாக இவர் எங்கேயும் போய் குளிக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. கூட 2 பேர் 3 பேர் போறாங்க அப்படிங்கிற மாதிரி, இப்ப கடல்லே போய் குளிக்க போறாங்க அப்படின்னா கூட ரொம்ப ஆழமான பகுதிகளுக்கெல்லாம் போகாம பார்த்துக்கிறது நல்லது. அறிவியலுக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போதும் கவனமாக குளிப்பது ரொம்ப நல்லது. இதே போன்று ராகு அச்சுக்கு வெளியே மற்ற கிரகங்கள் இருக்கும்போதும் அந்த கிரகங்களுடைய காரத்துவம் என்னென்ன என்று பார்த்து அதற்கான பிரச்சனைகள் என்ன வரும், அந்த பிரச்சனைகளை எவ்வாறு தவிர்ப்பது, அதற்கு சில பரிகாரங்களும் உண்டு. அந்த பரிகாரங்களை செய்து அதில் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். மிக்க நன்றி.